வெல்கம் டு பிரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் மோகன்லால் மற்றும் மால்விகா மோகன் நடிப்பில் வெளிவந்த ஹிருதயபூர்வம் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட ஜியோ ஹாட்ஸ்டாரில் வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படத்தை ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் குட் காமெடி ட்ராமாவாக எடுத்திருப்பாங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தில் நம்ம மோகன்லாலுக்கு ஒரு கட்டத்தில் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அமையும். ஸோ இதுக்காக வைக்கிறதுக்காக ஒரு புது ஹார்ட்டை தேடிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ ஆக்சிடெண்ட்டில் கம்ப்ளீட்டாக பிரெயின் டெத் ஆகப்பட்ட ஒரு ஆர்மி சோல்ஜரோட ஹார்ட்டை தான் எடுத்து நம்ம மோகன்லாலுக்கு இந்த படத்தில் பார்ப்பாங்க. இந்த இறந்து போனார் பார்த்தீங்களா ஆர்மி சோல்ஜர், அதாவது இந்த ஹார்ட்டோட ஓனர், அவங்களோட பொண்ணாக தான் நம்ம மால்விகா மோகன் இந்த படத்தில் வராங்க. ஸோ அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்திலே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கல்யாணத்துக்கு தன்னோட அப்பா இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம், ஆனால் அப்பாவோட ஹார்ட் இருக்கக்கூடிய நீங்கள் நடத்தி கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணுறதுக்காக மோகன்லால் போகும்போது என்னெல்லாம் அங்கே ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோகன்லாலோட அந்த நீட்டான கம்ப்ளீட்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருப்பாரு. அவர் எல்லா படத்துலையுமே இதை ஃபாலோ பண்ணுறது தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் பாருங்கள். அது சூப்பராக இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மால்விகா மோகன் தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் இம்பார்ட்டன்ட். அவங்களோட ரோலுமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் மோகன்லால் கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் நர்ஸாக ட்ராவல் பண்ணுறாரு நம்ம சந்தீப் பிரதாப். ஸோ இவரோட ரோல் பார்த்தீங்கன்னா இவர் தான் நிறைய இடங்களில் காமெடிக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு அப்படின்னே சொல்லுவேன். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணக்கூடிய ஹியூமர் சென்ஸு, மோகன்லால் கூட பண்ணக்கூடிய அந்த லூட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் கண்டிப்பாக சங்கீதா தான். ஸோ இந்த படத்தில் அந்த இறந்து போன ஆர்மி சோல்ஜரோட ஒய்ஃபாக வராங்க, அதாவது நம்ம மால்விகா மோகனுக்கு அம்மா. ஸோ அவங்களோட ரோலுமே நல்லா இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மோகன்லாலுக்கு இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தாட்லாம் ஃபீல் ஆகும். ஸோ அந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தங்களோ அப்படின்னு நினைக்கும் போது கிளைமேக்ஸில் ஒரு நல்ல எண்டிங் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஓவரால் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக சொல்லிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் இந்த படத்துலேருந்து எனக்கு கிடச்சிது. மற்றபடி ப்ரெசன்டேஷன் வைஸ் சூப்பராக எடுத்துருக்குறாங்க. அழகாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீல் குட்டான மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. சில டைலாக் டெலிவரிஸ்லாம் அருமையாக இருந்துச்சு. ஓவராலாகவே படம் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வைப்பில் கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட்டான ஒரு என்டர்டெய்னராக இருக்கும். பக்காவான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் கூட. அதனால் கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணலாம்.